ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பாருங்கள், புதினா சட்னி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த புதினா சட்னிக்கும் சூடான இட்லிக்கும் சாப்பிட்டா அப்படி வச்சு சாப்பிடையில அவ்வளோதான் டேஸ்ட்டாக அப்படி அமிர்தமாட்டம் இருக்குங்க. ஏன்னா அந்த புதினா சட்னியுடைய டேஸ்ட்டும் சூடான இட்லிக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் நான் வச்சு வளர்த்த புதினா நம்ம கையால் வச்சு வளர்த்து நம்ம அதை எடுத்து நம்ம சமைக்கிறப்ப உள்ள சந்தோஷமே தனிதாங்க. இங்கே பாருங்கள், ஒரு அரிசி சாக்கில் தான் நான் புதினா வளர்த்துருக்கிட்டுருக்கேன். ஆனால் தொடர்ந்து புதினா எடுத்துடுறதுனால கம்மியாக இருக்குது. இது அப்போ அம்மா வந்து புதினா கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் வந்து அவ்வளோ இந்த புதினா சட்னி இட்லிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு கப்பு புதினா எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து புதினா சட்னிக்கு என்றைக்குமே வந்து புதினா வந்து அளவு கூட இருக்கணும், மல்லி வந்து அளவு கம்மியாக இருக்கணும். ஏன்னா அந்த நம்ம அளவுகள் கம்மியாக போட்டோம்னா புதினா சட்னியோட ஃப்ளேவரே வந்து அந்த டேஸ்ட்டு கம்மியாயிடும். இங்கே பாருங்கள், இது வந்து தேங்காய் பூ கம்மியாக தான் எடுக்கணும். ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 7 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க. ஏன்னா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் எவ்வளோ எனக்கு 3 பச்சை மிளகாய் போதும். காரம் தேவைப்படுறவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கடாயை வச்சு நான் சூடானோடனே நம்ம இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் வதங்குறதுக்கு தகுந்தாப்புல ஆயில் ஊற்றுக்கலாம். அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் எடுத்துகிட்டு ஆயில் சூடான உடனே இப்போ என்ன பண்ணால் நம்ம இதுதாங்க முக்கியமாக உள்ளது. இங்கே வந்து என்னன்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப உள்ள ஒரு சின்ன கொஞ்சமாக இந்த அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். உளுந்தம்பருப்பு சேர்த்து இது நல்லா செவக்கிற அளவுக்கு வறுக்கணுங்க. செவக்கிறதுக்காக ரொம்ப கருகவும் விட்டுறக்கூடாது. இங்கே பாருங்கள், நல்லா செவந்து வருது பாருங்கள். செவந்து வந்தப்போ நல்ல ஒரு வறுத்த உடனே வாசம் இந்த உளுந்தம்பருப்பில் அந்த மாதிரி வாசம் வரணும். ஏன்னா அந்த உளுந்து வந்து நல்லா வறுக்க பத்தலைண்டாக்கா வலுவலுன்னு போயிடும். ரொம்ப கருகுனாலும் அந்த சட்னியுடைய டேஸ்ட் வந்து கசப்பு தன்மை வந்துடும். அதுக்காக நல்லா இந்த பக்குவத்தில் ஒரு வாசம் வரும்ல, அப்போதைக்கு வெங்காயமும் பூண்டையும் போட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பக்குவம் வரையில் நம்ம வந்து அடுத்து வந்து சேர்க்க வேண்டியதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கேன். நான் எப்போவுமே எண்ணெயில் வெங்காயத்தோட ஃபஸ்ட்டே உப்பு போட்டுருவேன். இப்போது ஒவ்வொரு வீடியோ நான் போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பச்சை மிளகாயும் போட்டுருவோம். அந்த பச்சை மிளகா காரம் வந்து 3 பச்சை மிளகா போட்டிருக்கோமே, சட்னிக்கு காரம் ஓவராக இருக்கும்னு நினைக்க வேணாம். ஏன்னா எண்ணெயில் நம்ம வதக்க அந்த உரப்பு தன்மையெல்லாம் குறைஞ்சிரும். அதனால் வந்து இந்த பச்சை மிளகாய் காரமே எங்களுக்கு பத்தாது. 3 பச்சை மிளகா போட்டிருக்கிறோம். கொஞ்சம் இஞ்சியும் போட்டு அதிலே அதுன்னுட்டு இப்போ புதினா தலையும் போட்டுப்போம். புதினாவெலாம் வந்து ரொம்ப வதங்க விடக்கூடாதுங்க. ஒரு மீடியம் அப்படி இந்த போட்டு நம்ம வதக்கையில் சுருண்டு வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு தான் வைக்கணும். ரொம்ப வதக்கிடக்கூடாது. புதினா, மல்லித்தலை இது ரெண்டுமே வந்து அப்படி சுருண்டு வரையில் என்ன பண்ணிடணும், அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நான் வந்து அதோட கொஞ்சோண்டு ஒரு சின்ன அரைநெல்லிக்காய் அளவில் புளி போட்டுப்போம். புளியும் போட்டு இப்போ அதை பாருங்கள், ரொம்பலாம் வதக்கலை. இதோட வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த ரொம்பவும் அனல் ஓவராக இருந்துச்சுனாக்கா அந்த நம்ம போட்ட மல்லி புதினா அதெல்லாம் வந்து ரொம்ப வதங்கிடும். அதுக்காக அந்த சூட்லேயே வந்து இந்த தேங்காய் பூவையும் வதக்கிடுவோம். ஏன்னா ரொம்ப அனலை வந்து ஆஃப் பண்ணிடணும். எப்போவுமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து தேங்காய் பூ இதெல்லாம் போடணும். ஏன்னா அந்த சூடு ஓவராக இருந்துச்சுனாக்கா ரொம்ப வதங்கிடும். ரொம்ப வதங்குச்சுன்னா அதோடய டேஸ்ட்டே மாறி போயிடும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சுல, வதங்கி இதை எடுத்து அப்படியே நம்ம ஆற வச்சுருவோம். இப்போ நான் வதக்கி எடுத்து ஆற வச்சிட்ருக்கையில் அம்மா வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சூடான இட்லிக்கும் அந்த புதினா சட்னிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது இப்போ வந்து இங்கே பாருங்கள், நல்லா நம்ம ஆற வச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து நான் ஒரு நல்ல அடித்து எடுத்துகிட்டு வந்து ரொம்ப குறன்னு இல்லாமல் ரொம்ப நெய்ஸாகவும் இல்லாமல் ஒரு சட்னியை வந்து பக்குவமான அதில் அடித்து எடுத்தாச்சு. அடித்து எடுத்தது வந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடணும். இப்போ வந்து நம்ம அதே போல் தாளிப்பு கரண்டியை வச்சு சூடு பண்ண உடனே எண்ணெய் அதுக்கு எவ்வளவுக்கு அந்த தாளிக்கிறதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். நான் வரமிளகா போடலை. ஏன்னா வரமிளகா போடலைன்னா வரமிளகா இல்லை, அதனால வரமிளகா போடலை. இப்போ கடுகு போட்டாச்சு. அந்த கடுகு பருப்பு நல்லா பொரிஞ்சு வரையில் நம்ம கருக விட்டுறக்கூடாது. கருக விடாமல்
நம்ம வந்து பக்குவமாக இருந்தவங்க செவந்து வரையில் இப்போ கருவேப்பிலையை போட்டுருவோம். கருவேப்பிலையும் போட்டு கடவுளும் பருப்பு கருவேப்பிலை அதெல்லாம் பொரிஞ்ச உடனே அப்படியே வந்து நம்ம அந்த புதினா சட்னி அரைச்சிருக்கோம்ல அதில் வந்து நம்ம அப்படியே எடுத்து கொட்டிட வேண்டியதாங்க. கொட்டிட்டு நம்ம கிண்டி நல்லா எடுத்துட்டோம்னாக்கா இது வந்து அவ்வளோதான் புதினா சட்னி. ரொம்ப சிம்பிளான வேலை தான் புதினா சட்னி, ரொம்ப வேலையெல்லாம் இல்லை. இப்போ எவ்வளோ ஈஸியாக பண்ணேங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், சூடாக இட்லியும் இருக்குது, புதினா சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் சாப்பிட ரெடியாக உட்காந்துருக்காங்க இட்லியோட. இந்த இதே பக்குவத்தில் நீங்களும் புதினா சட்னி அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு இதோடைய டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.